easy go. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இன்னொரு புது இந்த வீடியோ எல்லாமே என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 2 தான் கைஸ் விளாட போகிறோம். ஏற்கனவே நம்ம கிராணி சாப்டர் 1 கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்போம். இது வந்து கிராணி சாப்டர் 2. இதில் வந்து கிராணி மட்டும் வர மாட்டா, கிராண்ட்பான்னு ஒருத்தன் வருவான். இது வந்து சொட்டைனா அது வந்து மொட்டை, அது மாதிரி கிராண்ட்பா வந்து ஃபுல் மொட்டையோட ஒருத்தன் வருவான். அவன் வந்து நமக்கு எப்படி சொல்கிறது, நான் அவனை காட்டி தரேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஐயோ பார்த்துட்டாங்க கைஸ், அவன் தான் பார்த்தீங்களா, அந்த அவனை தான் சொன்னேன். நீங்கள் ஓகே கைஸ், முதல்ல இங்கே எல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த கிராண்ட் பாட் வந்து தப்பிச்சுப்போம். ஐயோ கிளவி பார்த்துட்டா. ஓகே, இங்கே கீழே கொஞ்சம் கீழே போயிடுவோம். ஓகே கைஸ், இந்த சொட்டையை நம்மளை பார்த்துருச்சு, அதனால் நம்ம பொறுமையாக கொஞ்ச நேரம் நின்று ஆடுவோம். ஓகேங்களா, இவ வேறு சுற்றி வந்துகிட்டே இருக்கா. இந்த சைடு போனால் அந்த சைடு வரா, அந்த சைடு போனால் இந்த சைடு வரா. இருங்க, ஐயோ இந்நேரம் அடிச்சிருப்பா, கொஞ்சம்லாம் அடிச்சிருப்பா. சரி இருங்க, நம்ம பொறுமையாக ஆடுவோம். கைஸ், நானும் ரொம்ப நேரமாக இங்கே தான் நின்றுட்டுருக்கேன். போயோ கைஸ், ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கேன் கைஸ். அவன் ரொம்ப நெவர கூட மாட்டிக்கிறான் அந்த இடத்துலேருந்து. அதுக்குள்ளே டே 2 வந்துருச்சு. நான் வேறு டே 1ங்கிற பாருங்க, அதுக்குள்ளே டே 2 வந்துருச்சு. இப்போ தான் மேலே போய் நம்ம ஒரு பொருள் கூட கலெக்ட் பண்ணல, அதுக்குள்ளே டே 2 வந்துருச்சு. நானும் ரொம்ப நேரமாக போவான்ட்டுருக்கேன். நான் சரி இந்த சைடு நிற்கிறாள், அந்த சைடு போய் நம்ம மூவாய் ஓடிடலான்னு பார்த்தா இந்த சைடு இருந்து மறுபடியும் அந்த சைடு நம்ம எந்தெந்த சைடு போகிறோமோ அந்த சைடு கரெக்டாக வந்து நிற்கிறா. அது எப்படின்னு எனக்கு தெரியல. அதுதான் அங்கே நின்றுட்டா அப்படியே. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம டே 2லேயே இந்த கேமை முடிக்க பார்ப்போம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு மேலால் போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ட்ராவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே அந்த மொட்டை பையன் வந்துட்டான். இது என்ன, ஓகே போட் கீ இருக்குது. ஓகே கைஸ், இந்த போட் கீ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நம்ம போட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒன்றும் இல்லை. ஓகே ஓடுவோம். இங்கே மொட்டை தூங்கி இல்லை, யாரும் இல்லை. ஓகே, இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த இடத்துல இதை நம்ம திறந்து விட்ருவோம், ஏன்னா இது நமக்கு ஒளியறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து மேலே போக முடியாது. சரி ஓகே, இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒன்றுமே இல்லை. சரி ஓகே, இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிடலாம். யாரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இங்கே யாரையுமே காணுமே, யாரும் இல்லை. மெதுவாக போயிடுவார். ஐயோ கைஸ், மொட்டை போயிட்டுருக்கான். இருங்க போட்டும் கைஸ், இவனை வந்து நான் போட்டு தள்ளணும். இந்த மேட்ச்சு போட்டு தள்ளிட்டு தான் நான் எஸ் ஆகும் கைஸ். ஓகேங்களா, நார்மலாலாம் இல்லை, இவனை போட்டு தள்ளிட்டு தான் நான் எஸ் ஆவேன். சரி ஓகேங்களா, இருங்க நம்ம இந்த சைடு போயிடுவோம். இங்கே என்ன இருக்குது, என்னடா எல்லாமே காலியாக இருக்குது, எல்லாம் பிளாங்காக எப்படி இருக்குது. சரி ஓகே இருங்க, ஐயோ இது ஒரு ட்ராப் இருக்குது. சரி ஓகே இருங்க கைஸ், இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். எல்லாமே காலியாக இருக்குது. ஓகே, இங்கே வந்து இது இருக்கா. ஓகே கட்டர் இருக்குது. இங்கே எப்பயுமே இது தான் இருக்கும், கேஸ்லின்னு. சரி ஓகே, இது நமக்கு தேவையான ஒரு பொருள் தான். இருங்க கைஸ், பார்த்துட்டானா? பார்த்துட்டாங்க கைஸ், இந்த சைடு விட்டுருவோம். இருங்க, இது நமக்கு ஒரு தேவையான பொருள் தான். மேலே ஒரு சவப்பொட்டி மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, அந்த வவ்வால் மண்டையை அடைச்சி, அதுக்கு நம்ம இதுக்கு அவனை ஓப்பன் பண்ணி விட்றதுக்கு இது நமக்கு தேவைப்படும். ஓகே, இது எடுத்துகிட்டு இருங்க கிளம்ப ஃபஸ்ட்டு இந்த சைடு போயிட்டோம். ஓகே கைஸ், இருங்க பார்த்துட்டாங்க கைஸ், மறுபடியும் பார்த்துட்டான். என்னடா துரத்தி எனக்கு இவன்ட்டு இதுதான் கைஸ் பிடிக்கிறது இல்லை. ஒரு மாதிரி பின்னாடி அமைதியாக வந்து வச்சுருவான் நாட்டு இது விட்டா. சரிங்க, எதாவது இருக்கா கன்று, ஏதாவது கன்று என்னது இது கன்று, என்னடா இது சேஃப் கீ. ஓகே சேஃப் கீ, இது வந்து அங்கே கீழே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இருங்க ஃபஸ்ட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போமா. கிளவி வேறு எங்கே இருக்கான்னு தெரில. மேலே கிளவி இல்லை அப்படின்னா கீழே தான் இங்கே இருக்கா. இருங்க பார்த்து மெதுவாக போவோம். இருங்க டோர் க்ளோஸ் பண்ணிக்கலாமா. இங்கே என்ன இருக்குது, இங்கே எதுவும் இல்லை. கீழே வேணால் என்ன விரிஞ்சா. ஓகே இங்கே அது மேலே அது இதை மட்டும் தட்டி விட்றாதீங்க. இங்கே என்ன இருக்குது, ஸ்பார்க்கிள். ஓகே கேஸ், 2வது பொருளும் நமக்கு போட் எஸ்கேப் கிடச்சிருச்சு. இதை கொண்டு போய் நம்ம அங்கே படிக்கட்டுக்கிட்ட போட்டு வந்துடுவோம், ஏன்னா கீழே தான் போட் இருக்கும். இங்கே எடுத்துகிட்டு இங்கே போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஐயோ கிளவி வந்துட்டான் கேஸ், ஒரா ஒரு செகண்டில் என்ன அடிச்சிருப்பா. ஓகே, நமக்கு வந்து இப்போ 2 பொருள் போட் எஸ்கேப்புக்கு தேவைப்பட்டு கிடைச்சிருச்சு. அங்கே பாருங்கள், இது இருக்குது கைஸ், அந்த இது ஸ்டேரிங்கு அதுவும் கிடச்சிருச்சு. சூப்பரு. இருங்க ஃபஸ்ட்டு கிளவி போயிட்டோம். எங்கே இருக்கான்னு தெரில, கிளவி பக்கத்தில் தான் சிரிக்கிறா. எங்கே இருக்கான்னு தெரில. இருங்க அந்த சீட்டு இருந்தால் நம்ம ஓட்டுருவோம். எங்கடா இருக்க. ஓகே, அங்கே போகிறோம் நம்ம. அப்படி இந்த சைடு ஓட்டுருவோம். இதை போய்ட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக படிக்கட்டில் போட்டு, எனக்கு மொட்டை எங்கடா இருக்கிறான், மொட்டை இல்லை. ஓகே, இதை நம்ம படிக்கட்டில் போட்டு மேலே போயிடுவோம். மேலே போயிட்டு வேறு என்ன இங்கெல்லாம் பார்க்கணும். இருங்க இப்போ பார்க்கக்கூடாது, நம்ம கன் எடுத்ததுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பார்க்கணும். இருங்க ஓடிடுவோமா, கிளவங்கெல்லாம் வந்துடுவோன்னு பயமாக இருக்குது. இங்கே மீட் இருக்குது. ஓகே, இந்த மீட் நமக்கு தேவைப்படும். ஓகே, வேறு என்ன இதில் என்ன இருக்குது, இதில் எம்டியாக இருந்துச்சு. ஓகே, இதில் கட்டர் இருக்குது. அதுக்கு மேலே கிளவனை கொண்டா தான் அந்த கட்டரை நம்ம யூஸ் பண்ண முடியும், ஏன்னா அவன் கழுத்தில் இருக்கிற அந்த சாவி. காய்ஸ் கன்று கிடச்சிருச்சு காய்ஸ். இப்போ அந்த சாவியை எடுக்கலாம், அந்த கிளவனையும் போடலாம். சரி ஓகேங்களா, இருங்க ஃபஸ்ட்டு கிளவி கூப்பிட்ருவோம். இருங்க ஃபஸ்ட்டு கிளவி நான் வந்து கூப்பிட்டுக்கிறேங்க. அவள் வேறு கன்று எடுத்துகிட்டு வரவே மாட்டா கிட்ட கூட. சரி இருங்க ஃபஸ்ட்டு நான் கிளவி கூப்பிட்டுக்கிறேன். இவ்வளோ கிளவி வந்துட்டா கைஸ். ஓகேங்களா, இவ்வளோ ஃபஸ்ட்டு போட்டு தள்ளுறோம். இவ்வளோ போட்டு தள்ளினா தான் அந்த கிழவன் வருவான். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம வந்து கிழவன் வந்து சாதாரணமாக போட்டு தள்ள போகிறதில்ல, ஏன்னா கிழவன் ஒரு வேலை பண்ணுவான், பாட்டு கேட்பான் அந்த இடத்துல. அதனால் அந்த பாட்டை ஆன் பண்ணிட்டு தான் அவனை கொல்லவே போகிறோம். இருங்க ஃபஸ்ட்டு கிழவன் வரட்டும். கிளவி கொண்டோம்ல, கண்டிப்பாக வருவான். இங்கே தான் இருப்பானே. எங்கே வந்துட்டான் பார்த்தீங்களா, அட்ரா சாவுடா.
கைஸ் இருங்க, அந்த கீ மட்டும் எடுத்துக்கலாம். அந்த கீயை கொடுறா. அந்த கீயை கொடுறா. கைஸ் என்ன கைஸ் கம்முந்திரிச்சு படுத்துட்டான். குப்புறப்படுத்துட்டாங்க கைஸ். கீ தருவானா மாட்டானா? கீ தடா. ஓகே கைஸ் இருங்க. ஓகே, இது வந்து செக்யூரிட்டி ரூம் கீன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது மேலே போய்ட்டு ஓப்பன் பண்ணணும் அந்த ரூமுக்கு. ஓகே கிராணி மறைஞ்சிருச்சு. அவன் சீக்கிரம் முடியணும் வேலை. இங்கே என்னடா இருக்குது? என்னடா எல்லாம் காலியாக இருக்குது கைஸ். இந்த இதில் என்னென்னு தெரியல, காலியாக இருக்குது. நம்ம ட்ராவில் ஓப்பன் பண்ணுற எல்லா ட்ராவும் காலியாக தான் இருக்குது. சரி எங்கே இருக்குது பார்த்தீங்களா? காலியாக இருக்குது எல்லாமே. சரி ஓகே கைஸ், இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இங்கே என்ன கைஸ் ஹெலிகாப்டர் மேனுவல் வச்சு நான் என்ன கைஸ் பண்ண போகிறேன்? ஹெலிகாப்டர் எஸ்கேப்பு பண்ண போகிறேன். போட் எஸ்கேப்புக்கு 2 பொருள் கொடுத்துட்டு இப்போ 3வது பொருள் ஹெலிகாப்டர் எஸ்கேப் கொடுக்குறானுங்க. சரி ஓகே, இப்போ வேறு என்ன பண்ணணும்? இருங்க ஃபஸ்ட்டு யோசிப்போம். வேறு எந்த இடம் இருக்குது? இங்கே கீழே என்ன பாத்ரூமு? வேறு என்ன இடம் இருக்குது? இருங்க யோசிப்போம் ஃபஸ்ட்டு. அந்த கன்று கைஸ், இந்த கன்னை கொண்டு போய்ட்டு நம்ம இருங்க முதல்ல இங்கெல்லாம் செக் பண்ணுறோம். ஏன்னா கன்று இல்லாமல் இந்த இடத்துல செக் பண்ண முடியாது. ஏன்னா டப்புன்னு பின்னாடி கிளவி மறைஞ்சு போய் ரொம்ப நேரம் ஆச்சு. டப்புன்னு பின்னாடிக்கு இது வந்துட்டாங்கன்னா அங்கே டக் டேப் இருக்குது, அதை பார்த்து வச்சுப்போம். ஆனால் அது ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தான் நமக்கு தேவைப்படும். இருந்தாலும் நம்ம பார்த்து வச்சுப்போம். ஏன்னா ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு நமக்கு நிறையா பொருள் கிடச்சிச்சின்னா அந்த எஸ்கேப்பை நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மேலே போய் இருங்க ஃபஸ்ட்டு போய்ட்டு அந்த கட்டரை எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ போய்ட்டு அந்த வவ்வால் மனுஷனை உடச்சி அங்கே உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏதாவது போட் எஸ்கேப்புக்கு கொடுத்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு கொடுத்தாங்கன்னா, ஏன்னா ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்குலாம் 3 ஃபோட்டோ கலெக்ட் பண்ணுங்க கைஸ். ஓகேங்களா? கிழவனோட ஃபோட்டோ 3 ஃபோட்டோ துண்டாக இருக்கும். அதை கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு நிறையா கொஞ்சம் ப்ராசஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் ஹெலிகாப்டர் எஸ்கேப் நமக்கு வேணாங்கிறேன். நீங்கள் வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ஹெலிகாப்டர் எஸ்கேப் முடிச்சு போடு ப்ரோ அப்படின்னீங்கன்னா நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ அதே போடுறேன். ஓகேங்களா? சரி இருங்க, இது ஃபஸ்ட்டு கட் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். என்ன தெரியாது? ஹெலிகாப்டர் கீ கைஸ் உடச்சல் கைஸ். ஹெலிகாப்டர் கீ இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. சரி இருங்க ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கலாம். வவ்வால் ஹெலிகாப்டர் கீ வச்சுருக்க? வேறு ஏதாவது நல்லா என்னது இப்போ கேஸ் இல்லைன்னு அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்க மாட்டியா? சரி ஓகே கைஸ் இருங்க, கீழே போய்க்கலாம். இங்கே தான் இருக்கா? இங்கேயும் எதுவும் இல்லை. சரி இப்போ கீழே தான் போகணும். அப்படியே இதை தட்டி விட்டு கீழே போயிடுவோம். 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு உசுரோட வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்து விளாடுவோம். எல்லாம் போட்டு தள்ளிட்டு போயிடுவோமா? இருங்க எனக்கு தெரிஞ்சு பயமாக இருக்குது. போட்டு தள்ளிட்டே போயிடுவோம். கிழவனையும் காணும், கிளவியும் காணும். 2 பேர் கீழே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா மேலேருந்து அண்ணன் வந்திருப்பாங்க. இருங்க ஃபஸ்ட்டு பார்த்து போட்டு தள்ளிட்டு போயிடுவோம். ஓகே கைஸ், எப்படியோ ஒரு வழியாக கிளவி வந்துட்டா. அவளை போட்டு தெளியாச்சு. என்னடா இது கைஸ் இந்த படம்? நெஃப்ரு. ஓகே இருங்க, கிளவங்க வந்துட போகிறான். டப்புன்னு எட்ரா ஓடுறா. எங்கே இருக்கான் கிழவன்? இந்த சீட் இருக்கானா? இங்கே இல்லை. இந்நேரம் வந்திருக்கணுமே கிழவன். இருங்க, எனக்கு தெரிஞ்சு தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஐயோ, இது வேறு கைது ஒரு விழுந்துச்சு கைஸ். தெரியாமல் தொட்டேன். சரி ஓகே இருங்க, தெரியாமல் ட்ராப்பை தொட்டேன். இருங்க, கிழவன் தூங்கிட்டு இருக்கான்னு தான் நினைக்கிறேன். இல்லையா? எங்கே இருக்கான்? மேலே இல்லை, கீழே இல்லை. எங்கே கைஸ் இருக்கான் கிழவன்? இங்கே பாத்ரூமில் எது இருக்கானா? பாத்ரூமில் இல்லை கைஸ். எங்கே கைஸ் இருக்கான் கிழவன்? எங்கே இருக்கான்? இதை போட்டுருவோமா? வேணாம், நமக்கு அந்த புல்லட் அப்புறம் கிடைக்காம போயிடும். இருங்க, கீழே என்னது? ஓகே இந்த இடம் ஃப்ரெஞ்சு போடணும் இந்த இடத்துல. ஓகே, ஃப்ரெஞ்சு நமக்கு தேவை கைஸ். ஃப்ரெஞ்சு நம்ம எங்கேயோ பார்த்தோமே. இருங்க ஒரு செகண்ட் இருங்க. ஃப்ரெஞ்சு நம்ம எங்கேயோ இருங்க ஃபஸ்ட்டு கிழவனை கொண்டுருவோம். ஏன்னா கிழவன் இருக்க வரைக்கும் நம்மளோட டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க கைஸ் கிழவன். இருங்க ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ வந்து நமக்கு ஃப்ரெஞ்சு நம்ம எங்கேயோ பார்த்தோம். இந்த ஃப்ரெஞ்சு மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ரெஞ்சு அப்புறம் மீட் இங்கே இருக்குது, பிரச்சனை இல்லை. ஃப்ரெஞ்சு மட்டும் இப்போ நம்ம எடுக்கணும். இருங்க கைஸ், ஃபஸ்ட்டு கன்னை இங்கே போட்டுப்போம். கன்னை இங்கே போட்டு போயிட்டு இருங்க, இங்கெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஃப்ரெஞ்சு எங்கே பார்த்தான்னு மறந்துட்டேன். இது காலி பூட்டி இங்கே தான் இருக்கா? இங்கே என்ன இருந்துச்சு? என்ன கைஸ் இங்கே ஒன்றுமே இல்லை. ஓகே, இங்கே அந்த கட்டர் இருந்துச்சு. ஓகே, வேறு என்ன? இதுக்குள்ளே எங்கே இருக்கா? இங்கே அந்த வீல் இருக்குது, மீட் இருக்குது. ஓகே, இங்கே மீட் அது ஞாபகம் இருக்குது. அந்த ஃப்ரெஞ்சு நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது கைஸ். எங்கே பார்த்தா ஃப்ரெஞ்சு? இதுக்குள்ளே இருந்துச்சா? இல்லை, இதுக்குள்ளேயும் இல்லை, காலியாக தான் இருக்குது. இங்கே இருக்குது. இங்கே இருக்குது கைஸ் ஃப்ரெஞ்சு. ஓகே, இதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம கீழே அங்கே அந்த அந்த ஆஞ்சில் நம்ம குழந்தைக்கிட்ட போட்டு வந்துடுவோம். ஓகே, இந்த இடத்துல ட்ராப் பண்ணுறோம் ஃப்ரெஞ்சை. இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு மேலே போய்ட்டு மீட் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே கைஸ், மீட் இங்கே இருக்குது. இது எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கீழே போயிடுவோம். இருங்க ஃபஸ்ட்டு கிளவி கொண்டு நமக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அவங்க இது வந்திருப்பாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே விளாடுவோம். ஓகேங்களா? பார்த்து பொறுமையாக போகலாம். இருங்க. ஓகே, கதவை சத்திப்போம். ஓகே கைஸ், இப்போ வந்து வெஞ்சர்ரா போயிட்டு கீழே அதெல்லாம் அந்த இடத்த திருவி விட்டு வந்துடுவோம். அப்போ தான் அந்த தண்ணியெலாம் கீழே போகும். இல்லைனா தண்ணி இருந்தால் அந்த தண்ணியில் ஒரு ஆட்டா பாக்ஸ் இருக்கும், அது நம்மளை கொண்டுரும். ஓகேங்களா? இருங்க ஃபஸ்ட்டு திருவிடுவோம். திருவிடா. என்னடா ஆச்சு? திருவு. திருவிச்சு. ஓகே, நம்ம போயிட்டு குழந்தைக்கு வந்து சிக்கனை கொடுத்து நம்ம அங்கே என்ன இருக்குன்னு நினைக்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு அங்கே வந்து இதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். க்ரோபார் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் இருக்கும்.
இருங்க அது வேறு வருது. அப்புறம் கட்சி ஐயோ கிளவி கைஸ். ஒர்றா பார்த்தீங்களா, கிளவி இந்நேரம் போட்டு தள்ளிருப்பா கைஸ். இருங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒளிஞ்சுப்போம் கொஞ்சம் நேரம் கழிச்சு போவோம். ஓகே கைஸ், கிளவி போயிட்டுருக்கா. இருங்க போட்டோம். போயிட்டலா போ பாத்ரூம்கிட்ட போகிறான். நம்ம கதவை சாத்திடுவோம். சரி ஓகே சாத்திட்டு இருங்க வரலான்னு பார்த்துக்கலாம். வரல. சரி ஓகே கேஸ் இருங்க வரல. ஓகே இது வேறு கரெக்டான நேரத்தில் வருது. டப்புன்னு உள்ளே போ சனினே. நான் உனக்கு எனக்கு கோடாரி அந்த இதை மட்டும் கூட நான் எடுத்துகிட்டு கிளம்புறேன். அந்த இது பேர் என்ன க்ரோபாரு அது இருக்கும். அந்த இடத்துல க்ரோபர் தான் கேஸ் மோஸ்ட்லி இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. இருங்க ஃபஸ்ட்டு இதுக்கு போயிட்டு ஃபுட்டு மட்டும் கொடுத்து வந்துடுவோம். அங்கே ஃபுட்டு ஐயோ இது கடிச்சிரும் கைஸ் நம்மளை. ஓகேங்களா, அதுதான் இங்கே பிரச்சனை. இருங்க க்ரோபரை டப்புன்னு எடுத்துக்கு தூக்கு ஓடு. அச்சோ கிளவி என்ன கைஸ், எப்படி கைஸ் ரிட்டன் வந்தா கைஸ்? எனக்கு புரியல கைஸ், சத்தியமாக எனக்கு புரியல. எப்படி ரிட்டன் வந்தா? அந்த சைடு தானே போயிட்டு இருந்தா, எப்படி ரிட்டன் வந்தா கைஸ்? டென்ஷன் ஆகுது கைஸ். Day 3 கைஸ். இன்னும் 2 நாள் தான் கைஸ், 5 நாள் தான் மொத்தம். கிராணி சாப்டர் 1 இருந்த மாதிரி தான் 5 நாள் தான். Day 3 நமக்கு Day 3 வரைக்கும்லாம் நமக்கு டைமே கிடையாது. டப்புன்னு இப்போயே முடிச்சவனு இந்த கேமை. ஓகேங்களா, ஓடு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இந்த க்ரோபார் அங்கே விழுந்து கிடக்கும். ஓகே என்னென்ன பொருள் இருக்குது? 3 பொருள் எடுத்து வச்சுருக்கோம் கைஸ். ஓகேவாங்க, போட் எஸ்கேப்புக்கும் இன்னும் 3 பொருள் எடுத்துருக்கோம். இன்னும் என்னென்ன தேவைப்படும்னா வேறு என்ன, கேசுலின் ஒன்று தேவைப்படும். அப்புறமேட்டு இங்கே எதாவது கிளவி இருக்காளா? இல்லை. ஓகே இங்கே க்ரோபார் மட்டும் எடுத்துப்போம். ஒர்றா கேசுலின் ஒன்று தேவைப்படும். அப்புறம் வேறு என்ன தேவைப்படும்? கேசுலின் ஒன்று எடுத்தால் போதும்னு நினைக்கிறேன். ஓகே கிளம்பு போயிட்டுருக்கான். ஐயோ கிளவி அந்த சீட் இருக்கா? கிளவி வரா கைஸ், இங்கே தான் வர. இருங்க ஓடுருவோம், நம்ம மேலே விட்ருவோம். இந்த க்ரோபார் வச்சு நம்ம 2 பொட்டியை திறக்கலாம். அந்த 2 பொட்டியில் ஏதோ ஒரு பொட்டியில் நமக்கு கேசுலின் கிடச்சிச்சின்னா நம்ம இந்த எஸ்கேப்பே முடிச்சிடலாம் கைஸ். ஓகேங்களா, இருங்க ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற இந்த பொட்டியை முதல்ல ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இருங்க அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்னது வந்து பிளாட்லாக் கைஸ்? இதுவும் நமக்கு ஒன்று தேவையான பொருள் தான். ஏன்னா அந்த போட்டுக்கு முன்னாடி ஒரு கம்பி கதவாட்டம் போட்டு வச்சுருப்பாங்க, ஒரு ஜெயில் கதவாட்டம். அதை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த பேட்லாக்கி நமக்கு தேவைப்படும். அதனால் இப்போ நமக்கு ஒன்றே தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த ஒன்று தான் தேவைன்னு நினைக்கிறேன். கேசுலின் மட்டும் கிடச்சா போதும், நம்ம தப்பிச்சிடலாம். ஓகே இப்போ இருங்க ஃபஸ்ட்டு கிளவின்னு கூப்பிட்டு கொண்டுடலாம். ஓகே கிளவி கதை ஓவரு. இப்போ வந்து கிழவனை மட்டும் பார்த்து போட்டு தள்ளினோம்னா போதும். கிழவன் எங்கேயாச்சும் அந்த கீழே தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம அதுக்குள்ளே இருங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அவன் எங்கே இருக்கான்னு. அவனையும் போட்டு தள்ளுருவோம். ஏன்னா அவன் வந்து எங்கே இருப்பான்னு நமக்கு தெரியாது. கீழே இருக்கானா? தூங்குற மாதிரி சத்தமாக கேட்கல. எனக்கு தெரிஞ்சு கீழே இருக்கானா இல்லை இங்கே தான் இருக்கானா? இங்கேயும் இல்லை. இருங்க அந்த பாட்டில் தள்ளி விட்ருவோமா? எங்கே கைஸ் இருக்கான் கிழவன்? மேலே இல்லை கீழே இல்லையா? அப்பப்போ இந்த வீட்டில் 2 பேரும் மாயமாயிடுறாங்க. கீழே இல்லை, எங்கே கைஸ் இருக்கான்? கிழவா கிழவன் எங்கே இருக்கானே தெரில. சரி ஓகே கைஸ், நம்ம போய்ட்டு முதல்ல க்ரோபார் எடுத்துப்போம். இருங்க கிழவன் எங்கேயாவது வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட போகிறாங்க கைஸ். அதான் கைஸ் பயமாக இருக்குது. ஓகே இருங்க முதல்ல போய்ட்டு நம்ம க்ரோபாரை எடுத்துப்போம். நம்ம க்ரோபாரை ஓகே கிழவன் பார்த்தாச்சு. சாவு அவ்வளோதான் கைஸ். இது பேட்லாக்கி எடுத்துப்போம். இது எடுத்துன்னு போய் கீழே போட்டுருவோம் கைஸ். ஓகே கைஸ், பேட்லாக்கி வந்து இந்த படிக்கட்டில் போட்டுக்கலாம். இப்போ என்னென்ன பொருள் நம்ம எடுத்துருக்கோன்னா ஸ்பார்க்கிள்ஸு, அந்த வீலு, பேட்லாக்கி, அப்புறமேட்டு போட் கீ, மொத்தம் நம்ம எல்லா பொருளும் எடுத்துட்டோம். இப்போ நமக்கு ஒரே ஒரு பொருள் கேசுலின் மட்டும்தான் தேவை. கேசுலின் எங்கே இருக்குன்னா ஒன்றா அந்த கீழே இருக்கிற அந்த க்ரோபார் அந்த கீழே இருக்கும், இல்லைனா மேலே அந்த கிழவன் ஃபோட்டோ இருக்குல்ல கைஸ் அந்த இடத்துல இருக்கும். 2 இடத்துல தான் எங்கேயாவது இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ முதல்ல க்ரோபார் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே உடச்சி பார்ப்போம். அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே இல்லைன்னா கண்டிப்பாக மேலே தான் எங்கேயாவது இருக்கும். மேலேனா அந்த ஹெலிகாப்டர் எஸ்கேப் போகிறோம்ல கைஸ், அந்த 3 ஃபோட்டோவை கலெக்ட் பண்ணி வச்சு உள்ளே போயிட்டு அந்த ஹெலிகாப்டர் கிட்ட போகிற இடத்துல இருக்கும். அந்த ஹெலிகாப்டர் கிட்ட இருக்கும். அதுதான் எங்கள் பிரச்சனை. முதல்ல இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். இருங்க கைஸ், இங்கே உடச்சி பார்க்கலாம். இங்கே இருந்தால் நம்ம லக்கு, இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. இது என்ன வெப்பன் கீ கைஸ்? வெப்பன் கீ இருக்குது கைஸ். இங்கே தான் இருக்கா? இங்கே இல்லை, இங்கே அது இது தான் இருக்குது கைஸ். அப்போ மேலே தான் இருக்காட்டுக்குது கைஸ். ஐயோ கைஸ், வெப்பன் கீ கிடச்சிருச்சு கைஸ். போச்சு. இப்போ மேலே தான் ஃபஸ்ட்லேருந்து தான் விளையாடணும் மாட்டேங்குது. சரி ஓகே கைஸ், மேலே போய்ட்டு அந்த கிழவன் ஃபோட்டோ தான் சேர்த்து நம்ம வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப்பே பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம போட் எஸ்கேப் தான் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். அதனால் நம்ம போட் எஸ்கேப் தான் பண்ணுறோம். ஓகேங்களா, சரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம மேலே போவோம். இருங்க மெதுவாக போகலாம். ஃபஸ்ட்டு போய் கன் எடுத்துக்கலாம் கைஸ். போயிட்டு கன் எடுத்து 2 பேர்த்தையும் போட்டு தள்ளுருவோம். அவங்க 2 பேரும் கண்டிப்பாக ரீஸ்பான் ஆகி வந்திருப்பாங்க. அதனால் போய்ட்டு கன் எடுத்துக்கலாம். இருங்க இந்த இடத்துல தான் கன் எடுக்கிற இடம். ஓகே கும்பிடா உள்ளே போ. ஓகே எடு புல்லட் டெலிவரி பண்ணு. இருங்க கைஸ், ஃபஸ்ட்டு கிளவியை கூப்பிட்டு கொண்டுருவோம். கிளவி யாரோ ஒருத்தர் டப்புன்னு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா ஃபோட்டோ ஃப்ரேமில் சிரிச்சுக்கிட்டே இந்த இடம்லாம் தொலைவியாச்சு கைஸ். இங்கெல்லாம் இல்லை. நான் இந்த இடத்துல 2 டைம் தொலைவிட்டேன். வந்து மேலே எங்கேயாவது இருக்காங்களா?
சரி ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு போய்ட்டு கிளவி போட்டு தள்ளுறோம். இங்கே இப்போ தான் உடச்சேன், மறுபடியும் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன். சரி ஓகே, மேலே போவோம். இங்கே எதுவும் இல்லை, இங்கே எதுவும் இல்லை, இங்கே காலியாக இருக்கும். சரி ஓகே, அந்த கிளவி வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே காணும், மேலேயே காணும். ஓகே, இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, கிளவன் ஃபோட்டோ. இது நம்ம மறந்துட வேணாம். இங்கே நான் அடிக்கடி மறந்துடுவேன் தான். மீட்டு எப்படி கேஸ் இங்கே ஒன்று மறுபடியும் வந்துச்சு தெரில, பக் ஆட்டுக்குது. சரிங்க, ஃபஸ்ட்டு கிளவி போட்டு தள்ளிடுவோம். கைஸ் நான் 2 பேர்த்தையுமே போட்டு தள்ளிட்டேன். இப்போ போயிட்டு கிளவன் ஃபோட்டோ வந்து சேர்க்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா கிளவன் ஃபோட்டோவை சேர்த்து நம்ம உள்ளே போயிடும், அது ரொம்ப நேரம் ஆகிரும். அதனால் ஒவ்வொரு ஃபோட்டோவை இங்கே கொண்டு வந்து போடுவோம். இங்கே ஒரு ஃபோட்டோ பார்த்தோம், அப்புறமேட்டு கீழே இங்கே இல்லை, அந்த பாத்ரூம்குள்ளே ஒரு ஃபோட்டோ பார்த்தேன்னு நினைக்கிறேன். இருங்க போய்ட்டு பார்ப்போம். ஒன்றா அந்த பெட்டு மேலே கீழே இருக்கிற அந்த சோஃபா மேலே கிடக்கும்னா பாத்ரூம்குள்ளே ஒரு ஃபோட்டோ பார்த்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இங்கே இல்லை அப்படின்னா பாத்ரூம்குள்ளே ஒரு ஃபோட்டோ பார்த்தா தான் நினைக்கிறேன். இருங்க போய் பார்க்கலாம். ஆமாம், அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஓகே, எடுத்துக்கலாம். ஏறா இது கைஸ், கேஸ் சிலிண்டர் இங்கே இருக்குது கைஸ். ஓகே ஓகே, சூப்பர். நான் கூட மேலே போய் எடுக்கணும்னு நினச்சேன். கேஸ் சிலிண்டர் நமக்கு பக்கத்தில் தான் இருந்திருக்கு, நமக்கு தெரியல. ஓகே கைஸ், அவ்வளோதான். நம்ம வந்து போட் எஸ்கேப் முடிச்சாச்சுன்னு தான் நினைக்கிறேன். இவ்வளோ பொருள்னு தான் நினைக்கிறேன். நான் வந்து சத்தியமாக எஸ்கேப்லாம் அவ்வளோ கைஸ். நான் வந்து ஒரு எஸ்கேப் பண்ணேன், டோர் எஸ்கேப் பண்ணேன். அது ஒரே ஒரு டைம் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் சும்மா விளையாண்டு பார்த்தேன் எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியும். ஆனால் என்னென்ன பொருள் இப்போ போட் எஸ்கேப்புக்கு இதுதானா தெரியாது, ஓரளவு குத்து மதிப்பாக தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கேம் நான் விளையாண்டுருக்கேன். அது ரொம்ப விளையாண்டதில்லை, கொஞ்சம் விளையாண்டுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 3 டைம்ஸ் விளையாண்டேன், அவ்வளோதான். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு பொருளில் கொண்டு போய் கீழே போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம தப்பிச்சுட்டு வந்தாங்க கைஸ் நினைக்கிறேன். எல்லாமே எடுத்துட்டோம். போட்டுக்கு நமக்கு அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த பேடில் கீழே தான் தேவைப்படும்னு நினைக்கிறேன். இன்னொன்று ரெட் கலரில் இருக்கும், அந்த பேடில் கீ எதான்னு தெரில. சரி ஓகே, இருங்க, இது போட் கீ. இது எடுத்துகிட்டு போய் போட்டுருவோம். இந்த இடத்துல போடுறா, டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா கிளவி யாராவது வந்துடுவாங்க. ஓகே, முதல்ல வந்து ஸ்பார்க்கிள்ஸ் எடுத்துகிட்டு போய் போட்டு வச்சுருவோம் கீழே. இது வந்து இருங்க பின்னாடி, ஆமாம் இங்கே தான். ஓகே, இதுதான் கைஸ் பவுட்டு, பார்த்துக்கோங்க. எல்லாம் தெரியாதீங்களா பார்த்துக்கோங்க. சரியா கைஸ்? என்னடா கிளவி சத்தம் கேட்குது கைஸ். இருங்க என்னடா இது? இருங்க பொறுமையாக போவோம். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து செத்துட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு இது டே 3 தான் நினைக்கிறேன். ஆனால் பிரச்சனை இல்லை செத்தாலும், அப்படின்னு இல்லை. நம்ம டே 3 வரைக்கும் வந்தது இது தான். சரி ஓகே, இருங்க ஃபியூவில் ஃபில் பண்ணுறோம். இருங்க என்னடா நிவுறுது? இருங்க ஃபுல்லாக முடிச்சிடுவோம். ஊற்று அவ்வளோதான். நம்ம எனக்கு தெரிஞ்சு எஸ்கேப் பண்ணிட்டோங்க கைஸ், அவ்வளோதான். இதை போட்டு இப்போ வந்து வீல் போட்டு இந்த அங்கே தான் திறக்கணும்னு நினைக்கிறேன். என்னடா ஐயோ சவுண்டு போட்டுருச்சு கைஸ். இது போச்சு கைஸ், நம்ம ஓடு டப்புன்னு ஓடு. இது வேறு சவுண்டு போட்டுருச்சு. கிளவி கண்டிப்பாக மேலே வருவான்னு நினைக்கிறேன். இருங்க, இதை போய்ட்டு திறந்து விட்டு வந்துடுவோம். இதுதான் கைஸ் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறது. இருங்க காட்டுறேன். இந்த இடத்துல தான் அதை போடணும். ஆமாம், இங்கே தான் போட்டு அதை கீழே இழுக்கணும் அந்த வால்வை. ஓகே, இப்போ வந்து இந்த டோர் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு பாருங்க, அதான் ஓப்பன் ஆகிடுச்சு. சரி ஓகே, மேலே போய்ட்டு நம்ம இந்த என்னது இப்போ போட் கீ தான் எடுக்கணும். ஆமாம், அவ்வளோதான் கைஸ். போட் கீ மட்டும் எடுத்துகிட்டு கீழே போய்ட்டு தப்பிச்சிடலாம். இறா கிளவி சத்த வேறு கேட்குது, பக்கத்தில் தான் இங்கே கேட்குது. சரி ஓகே, ஓடு டப்புன்னு ஓடு கைஸ். ஓடுறா என்ன கைஸ்? ஐயோ ஹேண்டில் வேறு மேலே இருக்குது கைஸ். இது ஸ்டேரிங் மேலே இருக்குது கைஸ். ஐயோ கிளவி வேறு சத்தம் கேட்குது கைஸ். ஐயோ பார்த்துட்டடா கைஸ், பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ கைஸ் ஃபஸ்ட்டு கைஸ், நான் சத்தியமாக சொல்கிறேன், இவ்வளோ தூரம் வந்து தப்பிக்கிறதுல அந்த ஹேண்டில் வேறு எங்கே கைஸ் போச்சு? சாரி, அந்த ஹேண்டில் வேறுன்னு சொல்கிறேன். அந்த ஸ்டேரிங் எங்கே கைஸ் போச்சு? நான் அங்கே தான் போட்டேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனால் எங்கே போச்சுன்னு தெரில. சரிங்க, அது எங்கேன்னு பார்க்கலாம். லாஸ்ட் நேரத்தில் தகவலே வந்து நின்ற போகுது. நான் அங்கே தான் போட்டேன். சரிக்கா, இருங்க பார்க்கலாம் போய்ட்டு. டே 4 வந்துட்டேன் கைஸ். மனசங்கடமாக இருக்குது. வெளியே இருக்குது கைஸ், டோருக்கு வெளியே இருந்திருக்கு. சரி ஓகே, அவ்வளோதான். இதுங்க கிளவி கீழே இருக்காளான்னு பார்த்து போகலாம். இருக்கியா? இல்லை ஓடுறா போடுறா. என்னடா அந்த கீயே போட் கீயா இங்கே கிடக்குது. ஓகே, இறா. ஓகே கைஸ், தப்பிச்சு எதோ கேட்டுறாதீங்கடா. ஓகே கைஸ், தப்பிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுதான் போய்ட்டுறேன். டாட்டா, பாய், டேக் கேர். பார்த்தீங்களா, கதறிட்டு இருக்காங்க 2 பேரும். முடிச்சாச்சு கைஸ். அப்புறம் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. ஓகே கைஸ், பாய் கைஸ்.